பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாய் யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான பணியில, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில தயங்கி அந்த ஜனங்கள் நிற்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிற வேலையை நடத்துங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவ திட்டம், அது உங்களுடைய படிப்பா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், இல்லை எந்த தேவ திட்டத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ, காரணம் இல்லாதபடி நீங்க டிலே பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்று அந்த தேவ திட்டத்தை நடக்கும்படியாய் காரியங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். எத்தனையோ நாட்கள் ஏதோ காரியத்தை சொல்லி எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். பயந்துக்கிறீங்க, இந்த காரியத்தை நான் எப்படி ஆரம்பிக்க, இந்த காரியத்தை எப்படி துவங்க, இதுக்கு நிறைய செலவாகுமே, இந்த கோர்ஸை முடிக்கணும்னா ரொம்ப படிக்கணுமே, ரொம்ப பிரயாசம் எடுக்கணுமே, பிரயாசத்துக்கு தக்க பலனை தான் நம்ம அடைய முடியும். வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, அது ஆண்டவர் கொடுக்கிற வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், தேவனுடைய ஊழியமா இருக்கட்டும், பிரயாசம் எடுக்கிற அளவுக்கு தான் பலனை பார்க்க முடியும். இன்றைக்கு பிரயாசம் எடுக்காம அந்த ஜனங்கள் தயங்கி நிற்கிறாங்க. தேவ திட்டம் நிறைவேறணும். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க திடன் கொள்ளுங்கப்பா, நான் உங்களோடு இருக்கிற வேலையை நடத்துங்க. அருமையான மகனே மகளே, நீங்க எந்த கோர்ஸ்ல ப்ரொசீட் பண்ணணும், வேலையில எந்த அடுத்த நிலைகளுக்கு போக என்ன நீங்க கோர்ஸ் எடுக்கணும், படிக்கணும், உங்க தொழில அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக என்ன நீங்க பிரயாசப்படணும், ஜெபத்தோட என்ன காரியத்தை செய்யணும். சில காரியங்களுக்கு பயமா இருக்கு, தேவ சமூகத்துல காத்துருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த தேவ பலன் உங்களை எல்லாவற்றிலும் தைரியமா கடந்து போக செய்யும். தயவு செய்து சோர்ந்து போய் நிற்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவ திட்டம் பெரிது. கர்த்தருக்கு இந்த ரெகபோத் ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு நேரம் வந்தது, மிகுந்த சோகம், மிகுந்த கஷ்டம், பெரிய கேள்விக்குறிகள். தேவ பாதத்துல காத்திருந்தோம். ஆண்டுடைய வார்த்தை, நான் உங்களோடு இருக்கிற உங்களை நடத்துவேன்னு சொன்னாரு. அற்புதமா இந்த ஊழியத்துல தேவன் மகிமைப்பட்டு வருகிறார். அதே போல உங்க வாழ்க்கையிலையும் மகிமைப்படுவார். உங்க கரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். தைரியமா கடந்து போங்க, எதிலையும் சோர்ந்து போய் நின்றாதீங்க. என்னுடைய ஊழிய பாதையில சோர்வு வந்த பொழுது, ஒரு தடுமாற்றம் வந்த பொழுது, ஒரு ஏமாற்றம் வந்த பொழுது நான் சோர்ந்து போகல. தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றி அற்புதமா நீங்க வேலையை நடத்துங்கப்பா, ரெகபோத் ஊழியம் நடக்கட்டும், துவங்குங்க ரெகபோத் ஊழியத்தை, நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னார். அற்புதமா நடத்தி கொண்டு வருகிறார், உங்களையும் நடத்துவார். அருமையான ஊழியக்காரரே, எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய்க்கூடாது. உங்களுக்கு வந்திருக்கிற அழைப்பு, உங்கள் மேல தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அழைப்பு உண்மை என்றால் 1 தெசலோனிக்கர் 5:24 படி உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். தைரியமா எழுந்து புறப்படுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா, கர்த்தருடைய தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்படியா எந்த இடத்திலேயோ சோர்ந்து போய் நிக்காதீங்க. எந்த தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் காரியமா இருக்கட்டும், சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை, நீங்க திடன் கொள்ளுங்க, வேலையை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோட கூட இருப்பார். நீங்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியா, உங்களை உயர்த்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாருங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.